ஒரு மாதிரியா டல்லா இருக்கிற மாதிரி தெரியுது? நானும் காலையில இருந்து உங்களை பார்த்துக்கிட்டே தான் இருக்கேன். ஒரே டல்லாவே இருக்கீங்களே, ஏன்? டல்லா இல்ல, ஒரு மாதிரி நர்வஸா இருக்கு. அதான் ஏன்னு கேக்குறேன். உனக்கு அந்த மாதிரி எதுவும் இல்லையா வானதி? ம்ஹும். ஏன் ஏமா, பொதுவா பொண்ணுங்களுக்கு அப்படித்தானே இருக்கும். இருக்கும், இருந்திருக்கும். ஆனா நான் கட்டிக்கிட்டது உங்களை இல்ல. ஏன் வானதி, நான் என்ன? எனக்கு கல்யாணம்னாலே பிடிக்கல, கல்யாணம்னாலே வெறுப்பா இருந்தது. அதையும் மீறி நான் கல்யாணத்துக்கு சம்மதிச்சிருக்கேன்னா அது உங்களுக்காக மட்டும்தான். நான் ரொம்ப பெரிய விஷயமா நினைச்சு பயந்துகிட்டு இருந்த ஒண்ணு நீங்க அசால்ட்டா தூக்கி போட்டுட்டீங்க. அதே மாதிரி நீங்க ஒரு விஷயத்த, சாதாரண விஷயத்த ரொம்ப பெருசா நினைச்சு பயந்துகிட்டு இருக்கீங்க. அது அவ்வளவு பெரிய விஷயம்லாம் ஒன்றும் இல்லை. அம்மாவை பத்தி தான் சொல்றேன். உனக்கும் அம்மாவுக்கும் ஒத்து போகுமான்னு எனக்கு கொஞ்சம் பயமாவே தான் இருக்கு. சரி, உங்க பயம் போகணும்னா நான் என்ன செய்யணும்? அது என்னன்னு தெரியல, ஆனா எதுக்காகவும் உன்னை நான் கட்டாயப்படுத்த கூடாதுல. சரி, நீங்க எதுக்கும் கட்டாயப்படுத்த வேண்டாம். நடக்கிறது நடக்கட்டும், பாத்துக்கலாம். ஆனா நான் அத்தை கூடயோ கண்மணி கூடயோ சண்டை போடவே மாட்டேன். இப்பவாச்சும் கொஞ்சம் சிரிங்களேன். சிரிக்க கூடாதுன்னு இல்ல, ஒரு மாதிரி டென்ஷன்ல சிரிப்பு வரமாட்டேங்குது. அது இது வரைக்கும் பார்த்த பொண்ணுங்கள்ல எந்த பொண்ணும் செட் ஆகல. அதான் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல என்ன ப்ராப்ளம்னு. என்ன கேட்டா இதெல்லாம் ஒரு ப்ராப்ளமே இல்ல. பாத்துக்கலாம், ஃப்ரீயா விடுங்க. அது எப்படி பொண்ணுங்க, நீங்க வெளியே வேலைக்கு போற இடத்துல ஏதாவது ஒரு சின்ன விஷயம்னா ரொம்ப பயப்படுறீங்க. குடும்பத்துல எவ்வளவு பெரிய பிரச்சனைனாலும் அசால்ட்டா தூக்கி அடிச்சிடுறீங்க. அப்படியெல்லாம் கிடையாது. வெளியே வேலைக்கு போற இடத்துலயும் பிரச்சனைன்னா அசால்ட்டா ஹேண்டில் பண்ண தெரியும். அதனால எங்க வேலைக்கு எதுவும் பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு கொஞ்சம் பம்பிக்கிட்டு இருப்போம். வீட்டுல அப்படி கிடையாது, எவனா இருந்தாலும் வந்து பாருங்கடான்னு நின்றது என்ன. ஆமா ஆமா, அப்படித்தான். கட்டுனவேன்னு பாக்குறது இல்ல, எவனாலும் பாக்குறது இல்ல, வாடா வாடான்றது. நான் அப்படியெல்லாம் கிடையாதுங்க. சும்மா சும்மா சொன்னேம்மா. அப்புறம் ஒரு வாரம் இங்க இருந்துட்டு அடுத்த வாரம் பெங்களூர் போலாமா? ம், போலாம். ஒரு மாசம் லீவ் எழுதி கொடுத்துருக்கேன். சரி, ஓகே. அப்புறம் அப்புறம் இல்ல, அப்புறம் என்ன, ஏதாவது பேசிட்டு இருப்போமா? பேசிட்டு இருப்போம். நீங்க ரொம்ப டென்ஷன் ஆகாதீங்க. ரிலாக்ஸா இருங்க ப்ளீஸ். இல்ல, ரிலாக்ஸா தான் இருக்கேன். ஆம்பளைங்க வெளியில இருக்கிற பிரச்சனைய அசால்ட்டா ஹேண்டில் பண்ணிடுறீங்க. ஆனா வீட்டுக்குள்ள சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட ரொம்ப டென்ஷன் ஆகுறீங்க. இல்ல இல்ல, அப்படிலாம் இல்ல. இல்ல, எனக்கு புரியும், புரியுது. ஆம்பளைங்களோட நேச்சர் அது. எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் ஈஸியா சமாளிக்கிற குணம் ஆம்பளைங்களுக்கு இருக்கு வெளியில. ஆனா வீட்டுக்குள்ள பொண்டாட்டிக்கிட்டயோ அம்மா கிட்டயோ தங்கச்சி கிட்டயோ இல்ல மக கிட்டயோ அடங்கிதான் போவாங்க. அது ஏன் அப்படி? அது அடங்கி போறதுன்னு இல்ல, விட்டு கொடுக்குற மனப்பான்மை தான். அவங்கள காயப்படுத்திடக்கூடாதுங்கிற ஒரு எண்ணம் தான். வெளியே அந்த மாதிரி பார்க்க தேவையில்லைல. நீ நல்லா பேசுற வானதி. சரி, அப்படின்னா உங்களுக்கு எதுவும் அப்ஜெக்ஷன் இல்லைன்னா தூங்குவோமா? தூங்கவா? ம், நீங்க கொஞ்சம் ரிலாக்ஸா இருங்க. போக போக என்ன புரிஞ்சுக்குவீங்க. அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். இல்ல, உனக்கு ஒன்னும் உனக்கு. கல்யாணத்தையே வெறுக்க வேணாம். உங்களால தான் கல்யாணத்துக்கே சம்மதிச்சிருக்கேன். எனக்கு ஒன்றும் அவசரம் இல்லை. உங்களுக்கு ஏதாவது பாட்டு கேட்டுக்கிட்டே தூங்குற பழக்கம் இருக்கா? அதெல்லாம் இல்ல, வேலை ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும், அதனால எப்பவுமே அங்க பெங்களூர்ல வீட்டுக்கு வந்த உடனே தூங்கிடுவேன். ஓ, அப்ப சாப்பாடு வெளியவே சாப்பிட்டுருவேன். சமைக்க தெரியாதா? கொஞ்சம் 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 தெரியும், சின்ன சின்னதா. சண்டே மட்டும் சிம்பிளா நானே சமைச்சுப்பேன். குக்கர்ல ரைஸ் வைக்கிறது அந்த மாதிரி. டீச்சர் கிட்ட ஸ்கூல் பையன் பாடம் ஒப்பிக்கிற மாதிரி ஒப்பிக்கிறீங்க. இல்ல இல்ல, அப்படியெல்லாம் இல்ல. அப்புறம் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைச்சிட்டே இருந்தேன், மறந்துட்டேன். என்னம்மா, என்னது? இன்னைக்கு அந்த எஸ்பி மறுபடியும் எனக்கு போட்டோ அனுப்பியிருந்தாரு. போட்டோ அனுப்பியிருந்தானா? எவ்வளவு தைரியம் என் பொண்டாட்டிக்கு அனுப்புறதுக்கு? விடியட்டும், அவனை நாளைக்கு 2ல 1 பாத்துறேன். இல்ல வேண்டாம், ஒன்றும் பிரச்சனை எல்லாம் பண்ண வேண்டாம். நீ சும்மா இருமா, உனக்கு ஒண்ணும் தெரியாது. நீ சொன்ன அன்னைக்கே அவனை போய் ஏதாவது ஒண்ணு பண்ணி இருந்திருக்கணும். சரி, அடுத்து ஏதாவது பிரச்சனை பண்ணா பாத்துக்கலாம்னு விட்டேன் பத்தியா. இல்ல ப்ளீஸ் வேண்டாம். விடியட்டும், முதல் வேலையை அவனுக்கு தவசம் பண்ணிட்டு தான் அடுத்த வேலை. எது என்னது? விடியட்டும்ங்கிறேன். விடிஞ்சா? என்ன வானதி சிரிக்கிற? போட்டோவும் வரல, ஒன்றும் வரல. அப்புறம் சொன்ன. இல்ல, இந்த பால் வடிகிற குழந்தை முகத்துல கொஞ்சம் கோவத்தை பாக்குறதுக்கு ஆசைப்பட்டேன். அதுக்கு? இவ்வளவு நேரம் பயந்து பயந்து பம்மி பம்மி ஏதோ டீச்சர் கிட்ட பேசுற மாதிரி பேசிட்டு இருந்தீங்கல்ல, இப்ப எங்க போச்சு அந்த பவ்யம்? ஓ, அதுக்கு தான் நான் சும்மா சொல்லி பாத்தியா? ஆ, நான் சொல்லல ஆம்பளைங்களுக்கு வெளியில ஏதாவது பிரச்சனைன்னு அடிச்சு தூள் கிளப்பிடுவாங்கன்னு. அதுவே பொண்டாட்டி கிட்ட பேசுறதுக்கு பயம், ஒரு வெக்கம். இல்ல, அப்படிலாம் இல்ல. அப்படித்தான். இல்ல வானதி. ஆமா கமல். ஏய். ஆய். உன்ன. என்ன? ஒண்ணும் இல்ல. சரி, ஒண்ணும் இல்ல. நீங்க கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுங்க. ஏன், நீ என்ன பண்ண போற? நான் நீங்க தூங்குற அழக பார்க்க போறேன். அது ஏன் அப்படி? நேத்து நைட்டும் நீங்க தூங்கல. மண்டபத்துல சுத்தி சுத்தி வேலை பார்த்துக்கிட்டே இருந்தீங்க. காலையில இருந்து நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன். ஒரே டென்ஷன், நர்வஸ், படபடப்பு எல்லாம் ஒட்டு மொத்தமா குத்தகைக்கு எடுத்து உங்க முகத்துல தான் வச்சிருந்தீங்க. இப்போ நான் இருக்கேன்ல, அதனால ரிலாக்ஸா தூங்குங்க. நிஜமாவே தூக்கம் வருது. அதான் சொல்றேன், தூங்குங்க. உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே? நான் தானே தூங்க சொல்றேன், தூங்குங்க. வானதி, ம்,
தேங்க்ஸ்மா. சரி தூங்குங்க. நெஞ்சோடு கலந்திடு உறவாடே காலங்கள் மறந்திடு அன்பே நிலவோடு தென்றலும் வரும் வேளை காயங்கள் மறந்திடு அன்பே. என்ன எதுவும் வேணுமா? இல்ல. இது என்ன புது பழக்கம்? அடிக்கடி தாலி எடுத்து வெளியே போட்டுக்கிறது. சும்மா. சும்மாவா இல்ல என்ன உசுப்பேத்துறதுக்கா? உங்களை விசுப்பேத்தி நான் என்ன செய்ய போறேன்? கேட்டேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே. நீ கட்டுன தாலி என் கழுத்துல தொங்குதுடா, இங்க பாருடான்னு என்கிட்ட என்னமோ சொல்ல வர்ற மாதிரியே இருக்கு. ஆஹா, அப்படியாக்கும்? அப்படித்தான்க்கும். என்ன சொல்ல வரேன்? அது எனக்கு எப்படி தெரியும்? நீங்க தான் பெரிய சிபிஐ ஆபீசர் ஆச்சே, இதெல்லாம கூட தெரியாம இருக்கும்? இந்த உலகத்துல எந்த விஷயமானாலும் ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஆனா உங்க மனசுக்குள்ள என்ன இருக்குங்கிறத கண்டுபிடிக்கிறதெல்லாம் என்னால மட்டும் இல்ல, அந்த ஆண்டவனாலேயே முடியாத காரியம். அப்படியா? அப்படித்தான். ஆமா, இது என்ன நைட்டி கிளாமரா ஜிகு ஜிகுன்னு வந்து என்ன என் முன்னாடி டான்ஸ் ஆடி என்ன மயக்க போறீங்களா? ஆமா, அப்படியே நான் ஜிகு ஜிகுன்னு கிளாமரா டான்ஸ் ஆடிட்டாலும் இவர் அப்படியே மயங்கிடுவாரு. ஆமா, நான் மயங்குறதுக்கு ரெடியா இருந்தாலும் நீங்க அப்படியே டான்ஸ் ஆடிடுவீங்க. உங்ககிட்ட இப்படி வார்த்தைக்கு வார்த்தை மல்லு கட்டி பேசுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆமா, அப்படியே பேசிக்கிட்டே இருங்க. அப்படின்னா உங்களுக்கும் பிடிச்சிருக்கா? ஆமா ஆமா. சரி, இப்போ என்ன தூங்கணுமா? நான் வேணா அந்த பக்கம் போயிட்டு வா. இல்ல, உங்களுக்கு இன்னும் வேலை இருக்கா? நான் வேணா நீங்க வேலையை முடிக்க தட்டிக்கும் இங்க உட்காந்துருக்கட்டுமா? அப்படின்னா நான் வேலை பார்த்த மாதிரி தான். நான் பேசி பேசி உங்க வேலையை கெடுத்துருவேன்னு சொல்ல வரீங்களா? அது எப்படி? நான் எது பேசினா மட்டும் கரெக்டா தப்பா புரிஞ்சுக்கிறீங்க? இல்லையே, அப்படியெல்லாம் இல்ல. நீங்க சொன்னது தானே புரிஞ்சுக்கிட்டேன், கரெக்டா தானே சொன்னேன். ஆ, என்னடா கருப்பா உனக்கு வந்து சோதனை. சரி, அதை விடுங்க. நீங்க இங்க தூங்குங்க, நான் அந்த பக்கம் போய்க்கிறேன். நான் சோஃபாவில் படுத்துக்கிறேன், நீங்க இங்கேயே இருங்க. வேலையை முடிச்சிட்டு பெட்ல படுத்துக்கோங்க. தாயே, நீங்க சோஃபாவில எல்லாம் தயவு செஞ்சு தூங்க வேண்டாம். அப்புறம் காலையில எந்திரிச்சு எங்க அக்காட்ட போய் உடம்பு வலிக்குதும்பீங்க. அவ ஏடா கூடமா என்னத்தையாவது கற்பனை பண்ணுவா. உங்க அக்கா தானே? ஆமா, ஆனா இந்த விஷயத்துல மட்டும் அவ உங்க நாத்தனார் ஆயிடுறா. அது எப்படி? அது அப்படித்தான். சரி, நம்ம நம்ம ரூமுக்கு ஒரு பெரிய கட்டில் வாங்கிடுவோமா? எதுக்கு? நான் சென்னைக்கு மாசத்துக்கு ஒரு தடவை வந்து ஒரு 2 நாள் தங்குவேன். இந்த ரூம் எனக்கு ஓகேவா தான் இருக்கும். இந்த கட்டிலும் சிங்கிள் காட் இதுவும் எனக்கு போதுமானதா தான் இருக்கும். ஆனா இப்போ நீங்க இருக்கீங்கல்ல, சோ இதை எடுத்து வேற இடத்துல போட்டுட்டு பெரிய கட்டிலா வாங்கி நமக்கு போட்டுக்குவோமா? அப்படின்னா நம்ம 2 பேரும் ஒரே கட்டில தூங்க போறோமா? தூங்குவோம். உங்களுக்கும் சோஃபாவில் படுக்கிறதுக்கு கஷ்டமா தானே இருக்கு. என்னையும் சோஃபாவில் படுக்க விட மாட்டேங்கிறீங்க. ஆனா அது எப்படி சரியா வரும்? ஒரு பெரிய கட்டிலா வாங்குவோம். நான் ஒரு மூலையில படுத்துக்கிறேன், நீங்க ஒரு மூலையில படுத்துக்கோங்க. நடுவுல வேணா ஒரு பெரிய சுவர் கட்டிடுவோம். கட்டிலுக்கு நடுவுலையா? கட்டுவோம். இப்ப என்ன, கட்டிலே வாங்குறோம், கட்டிலுக்கு நடுவுல ஒரு சுவர் கட்ட மாட்டோமா? நீங்க சும்மா சொல்றீங்க, விளையாட்டு காட்டுறீங்க. நானு விளையாட்டு காட்டுறேன். ம். ரைட்டு, சேர்த்தான். ஆமா, இந்த நைட்டி என்ன இவ்வளவு கிளாமரா இருக்கு? அப்படியா இருக்கு? அப்படி ஒண்ணும் இல்லையே. அப்படியே இருந்தாலும் இது நீங்க எடுத்து கொடுத்தது தானே? அதான் எனக்கு நானே வச்சுக்கிட்ட ஆப்பு தான். ஆப்பா? ஆமாண்டா பாப்பா, ஆமா. சரி போங்க, போய் தூங்குங்க. சோஃபாவிலையா? இல்ல, நீங்க இங்க படுங்க. நான் இந்த இன்னும் ஒரு 5 நிமிஷத்துல வேலையை முடிச்சிடுவேன். எந்திச்சு அந்த பக்கம் போய்க்கிறேன். என்னையால உங்களுக்கு ரொம்ப கஷ்டம். சேச்சே, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க அம்மனி. போங்க, போய் படுங்க. தயவு செஞ்சு அந்த தாலியை மட்டும் எடுத்து உள்ள போட்டுக்கோங்க. சேலை கட்டிட்டு தாலி எடுத்து உள்ள போட்டா ஒண்ணும் தெரியல. நைட்டி போட்டுட்டு அந்த மாதிரி செஞ்சா ஒரு மாதிரியா குத்துது. ரைட்டு. என்னது ரைட்டு? பேசாம போங்கடி. மாலை விளக்கேற்றும் நேரம், மனசில் ஒரு கோடி வாரம். தனித்து வாழ்கின்ற லாபம், தேவையில்லாத தாபம். டேய் மலரே, என்கிட்ட ஏதாவது சொல்லணுமா? இல்ல ஏதாவது சொல்ல வந்தீங்களா? இல்லையே, இல்லையே, ஒண்ணும் இல்லையே. ஷியோர்? ஆமா, ஆமா, ஒண்ணும் இல்லையே. சரி, தூங்குங்க. ம். தனிமையே போ, இனிமையே வா, நீரும் வேறும்
ஏய், என்னடா? ஒண்ணுமில்ல. 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 நான் தூங்க போறேன். அங்க சோஃபால படுத்துக்கிறேன். நீங்க வேலையை முடிச்சிட்டு கூப்பிடுங்க. காவலில் நிலை கொள்ளாமல் ஒரே மனது பூவும் முள்ளாய் மாறி போகும். என்னங்க? என்னங்க முத்து? யா பேபி, என்னாச்சு? ஒன்றும் ஆகல, விடிஞ்சிருச்சு. விடிஞ்சிருச்சா? மணி என்ன? மணி 8:30 8:30. என்னையே எழுப்பல? எழுப்பலையா? நான் 6 மணில இருந்து எந்திங்கன்னு சொல்லி எழுப்பிக்கிட்டே இருந்தேன். நீங்க தான் இன்னும் 5 நிமிஷம் சொல்லிட்டு தூங்கிக்கிட்டே இருந்தீங்க. அதெல்லாம் இருக்கட்டும் பேபி, நீ என்ன யூனிஃபார்ம்ல இருக்க? டியூட்டிக்கு கிளம்பிட்டேங்க. டியூட்டிக்கு போறியா? ஒரு மாசம் சொல்லி கடைசியில 1.5 மாசத்துக்கு மேல லீவ் போட்டாச்சு. கிளம்புறேன் இன்னைக்கு. சரி, அப்படின்னா ஒரு 1/2 hour வெயிட் பண்ணு, நான் உன்னை ட்ராப் பண்றேன். ஏற்கனவே மணி 8:30. எங்க மேடம் வேற லீவ்ல இருக்காங்க. போகணும். நான் கிளம்புறேங்க. நீங்க பதறாம எந்திச்சு ரெடி ஆகுங்க. பேபி இரு பேபி, வரேன். வேண்டாங்க, நான் போய்க்கிடுவேன். எப்படி போவ? இன்னைக்கு ஒரு நாளைக்கு ஆட்டோல போய்க்கிறேன். சாயங்காலம் வேலையை முடிச்சிட்டு அப்படியே அப்பத்தாவை பார்த்துட்டு அப்படியே அங்க இருந்து சைக்கிள் எடுத்துட்டு வந்துடுறேன். சைக்கிள் எடுத்துட்டு வர போறியா? சைக்கிள்ல போறேன். டெய்லி நான் உன்னை ட்ராப் பண்றேன். ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு இடத்துல டியூட்டி இருக்கும். அந்த இடத்துக்கெல்லாம் நீங்க வந்துகிட்டு இருக்க முடியுமா? சரி, அப்படின்னா ஒரு ஸ்கூட்டி வாங்கிடலாமா? ஸ்கூட்டியா? சரி வாங்குவோம். அப்படின்னா ஈவினிங் உனக்கு ஒர்க் முடிஞ்சதும் எனக்கு கால் பண்ணு, நான் வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன். நீங்க இன்னைக்கு ஹாஸ்பிட்டல் போக போறீங்களா எப்படி? இன்னைக்கு எனக்கு ஆபரேஷன் எதுவும் இல்ல, ஓபி மட்டும் தான். வேற டாக்டர்ஸ்க்கு மாத்தி விடணும். கொஞ்சம் ஒரு மாதிரி டயர்டா இருக்கு பேபி. சரி, அப்படின்னா ரெஸ்ட் எடுங்க. நான் கிளம்புறேன். அப்புறம் நீலா, என்னங்க? அது வேற ஒன்றும் இல்லை. மேரேஜ் ஆகி 1.5 மாசத்துக்கு மேலே ஆயிடுச்சு. உனக்கு எப்படி பீரியட்ஸ் வந்துச்சா இல்லை? வந்துச்சு. வந்துருச்சா? எப்போ? இன்னைக்கு காலையில. சுத்தம். எம்கே, கல்யாணம் ஆகி என்னமோ 10 வருஷம் ஆன மாதிரி ஃபீல் பண்ணாதீங்க, சரியா? சரி, சும்மா கேட்டேன். சரி, கிளம்பட்டா? சாப்பிட்டியா? சாப்பிட்டேன், லஞ்சே எடுத்துக்கிட்டேன். நான் ட்ராப் பண்றேன்னு சொன்னா கேட்க மாட்டேங்கிற பத்தியா? நீங்க எந்திரிச்சு ரெடி ஆகி வர்றதுக்கு 1/2 மணி நேரம் ஆகும்னு சொல்றீங்க. அப்புறம் லேட் ஆயிடும் முத்து. அதான் சாயங்காலம் பிக்கப் பண்ண வரேன்னு சொல்லியிருக்கீங்கல்ல. நான் வேலையை முடிச்சிட்டு உங்களுக்கு கால் பண்றேன். சரி, ஓகே, பாய். பாய். ஓகே. சரி, ரெஸ்ட் எடுங்க, நான் வரேன். டாக்டர் சார், இதை குணப்படுத்தவே முடியாதா? நோ மேம், டியூமர் ஸ்மால் சைஸ்ல தான் இருக்கு. ஆபரேட் பண்ணி எடுத்துடலாம். கண்ணுக்குள்ள ஆபரேஷனா? எஸ் மேம். டாக்டர் சார், இந்த பச்சை பிள்ளை அதை தாங்குமா? உங்களுக்கு வேற ஆப்ஷனே இல்ல மேம். இப்போ இந்த டியூமரை ஆபரேட் பண்ணி எடுக்கலைன்னா பாப்பாவுக்கு பார்வையே போயிடும். ஐயோ! பட் பயப்பட வேண்டாம். ஆபரேட் பண்ணி டியூமரை ரிமூவ் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் நார்மல் ஆயிடலாம். சின்ன பிள்ளைக்கு இந்த ப்ராப்ளம் எப்படி டாக்டர் வந்தது? சின்ன குழந்தைங்களுக்கு மொபைல் போன் கொடுத்து ரொம்ப கெடுத்து விடுறீங்க இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் எல்லாம். இந்த டியூமர் வர்றதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்கு. இந்த டியூமர் வர்றதுக்கு முன்னாடி அதை பத்தி நம்ம எவ்வளவு வேணாலும் பேசலாமே தவிர, வந்ததுக்கு அப்புறம் அதை பத்தி பேசி ஒரு யூஸும் இல்ல. எவ்வளவு சீக்கிரம் நம்ம டிலே பண்ணாம ஆபரேஷனை ஸ்டார்ட் பண்றோமோ அவ்வளவு சீக்கிரம் பாப்பாவுக்கு நல்லது. ஆபரேஷனுக்கு ரொம்ப செலவாகுமா டாக்டர்? எஸ், ஆகும் தான். பட் இங்க ட்ரஸ்ட் இருக்கு. உங்களால முடியலைன்னா அதுல நீங்க உங்க பேர் கொடுத்துருங்க, பாப்பா பேரை கொடுத்துருங்க, நீங்க சைன் போட்டுருங்க. ட்ரஸ்ட்னா அப்ப ரொம்ப செலவாகாதா சார்? ஆகாது. ஆபரேஷனுக்கு உண்டான எல்லா செலவையும் ட்ரஸ்டே பாத்துக்கும். ரொம்ப நன்றி டாக்டர் சார். சரி, இனிமேல் ரொம்ப கேர்ஃபுல்லா பாப்பாவை பாத்துக்கோங்க. இன்னைக்கே அட்மிட் பண்ணிடுங்க. ஃபார்மாலிட்டிஸ் முடிச்சிட்டு நாளைக்கு இல்ல நாளன்னைக்கு ஆபரேஷன் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்படின்னா இப்ப நான் பாப்பாவை கூட்டிட்டு கோயிலுக்கு போயிட்டு பாப்பா பேர்ல ஒரு அர்ச்சனையை பண்ணிட்டு சாயங்காலம் போல வந்து அட்மிட் பண்ணிடட்டுமா? அப்படியே வீட்ல இருந்து யாரையாவது துணைக்கு கூட்டிட்டு வரேன். சரி, ஓகே. ரொம்ப நன்றி டாக்டர் சார். ஓகே, பாத்துக்கோங்க. சீக்கிரமா வந்துருங்க. கண்டிப்பா வந்துருவேன். குலசாமி கோயில்ல போய் ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு ஓடியாந்துருவேன். சரி, ஓகே. டேக் கேர் ஆஃப் யுவர் சைல்டு. பாப்பா வாடா. ஏய் இடியட், இங்க வா. என்னடா? என்ன நொன்னடா? இந்த பாப்பாவுக்கு இப்படி சீரியஸா இருக்கு, எனக்கு ஏன் இன்ஃபார்ம் பண்ணல? நீ ஹனிமூனுக்கு போயிருந்தேல? ஹனிமூனுக்கு தானே போயிருந்தேன், செத்தா போயிட்டேன். ஏய், ஏன் இப்படி பேசுற? இன்னும் 1 வீக்ல இந்த டியூமரை ரிமூவ் பண்ணலைன்னா அந்த பாப்பாவுக்கு பார்வை போயிடும். ஐயோ! நான் சுவிட்சர்லாந்துல இருந்தேன், எனக்கு இன்ஃபார்ம் பண்ணல. ஓகே,
நான் வந்து 2 நாள் ஆச்சு. நான் வந்ததும் உனக்கு கால் பண்ணல, ஏதாவது எமர்ஜென்சி கேஸ் இருக்கான்னு. அப்பவாச்சும் சொல்லியிருக்கலாம்ல இடியட். நீ டயர்டா இருக்குன்னு சொன்னீலடா. எமர்ஜென்சி இருக்கான்னு கேட்டனா இல்லையா? கேட்டேன், பட் இது எமர்ஜென்சின்னு எனக்கு தெரியாது. இவ்வளவு கேர்லெஸ்ஸா ஆன்சர் பண்ணிட்டு இருக்க? இங்க பாரு எம்கே, இரு. அவங்க போன வாரம் வந்தாங்க. நான் ரமேஷ் சார் இருக்காரு, அவர்கிட்ட பாருங்கன்னு சொன்னேன். அவங்க இல்ல முத்து சார்ட்ட தான் பார்க்கணும்னு சொன்னாங்க. அவர் ஊருக்கு போயிருக்காருன்னு சொன்னேன். எப்போ வருவாருன்னு கேட்டாங்க. இன்னும் ஒரு வாரத்துல வந்துருவாருன்னு சொன்னேன். சரின்ட்டு போனாங்கடா. இப்பதான் 2 நாளைக்கு முன்னாடி வந்தாங்க. அப்பவும் நீ வரலையா? இன்னைக்கு தான் வந்திருக்க. வந்ததும் அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணேன். ஃபோன் நம்பர் வாங்கி வச்சிருந்தேன், அதனால. ஓ காட், இப்படி irresponsible ஆன்சர் பண்ணிட்டு இருக்க? அவங்க முத்து சார் கிட்ட தான் கன்சல்ட் பண்ணணும்னு சொல்றாங்க. நான் என்ன பண்ண முடியும்? அவ மரகதவள்ளி என்ன பண்றா? அவளை விட்டாவது ஒரு பார்வை பார்க்க சொல்லி இருக்கலாம்ல. இங்க பாரு, இந்த விஷயத்துல என் மேல தப்பு கிடையாது. அந்த குழந்தையோட அம்மா மேல தான் தப்பு. இந்த ஹாஸ்பிட்டல்ல உன்னோட சேர்த்து எத்தனை டாக்டர்ஸ் இருக்காங்க? அவங்க கிட்ட யார்ட்டையாவது கன்சல்ட் பண்ணிருக்கலாம்ல. உன்கிட்ட தான் கன்சல்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்களா போயிட்டாங்க. நான் என்ன பண்ணுவேன்? நீ இவ்வளவு பேசுறியே, இவ்வளவு ரெஸ்பான்சிபிலிட்டியான ஜாப்ல இருக்கிறவன் சேர்ந்தாப்புல 1.5 மாசம் பக்கம் லீவே போட்டிருக்க கூடாது. இந்த ஹாஸ்பிட்டலோட சீஃப் நீயா இல்ல நானா? பாரு எம்கே, இந்த விஷயத்துல என் மேல எந்த தப்பும் இல்ல. அவங்க உன்கிட்ட தான் கன்சல்ட் பண்ணணும்னு சொன்னாங்க. நான் மத்த டாக்டர்ஸ் கைய காட்டினேன். அவங்க இருக்கட்டும், நான் சார் வந்ததுக்கு அப்புறம் வர்றேன், அதான் ஒரு வாரத்துல வந்துருவாருன்னு சொல்றீங்கல்லன்ட்டு போயிட்டாங்க. நான் என்னடா பண்ண முடியும்? பிடிச்சு வச்சு அதெல்லாம் முடியாது, நீங்க இவர்கிட்ட காட்டுங்கன்னு சொல்ல முடியும்? இந்த விஷயத்துல அவங்க கேர்லெஸ்ஸா இருந்திருக்காங்கடா. முதல் தப்பு அவங்க மேல, 2வது தப்பு உன் மேல. என் மேல தப்பு இருக்கு, அவங்க மேல தப்பு இருக்கு, அந்த பாப்பா மேல தப்பு இருக்கு. உன் மேல மட்டும் எந்த தப்பும் இல்ல, அப்படித்தானே? இந்த குட்டி பாப்பாவுக்கு இவ்வளவு சீரியஸான விஷயம்னு எனக்கு தெரியாது எம்கே. தெரிஞ்சிருந்தா நீ சுவிட்சர்லாந்துல இருக்கிறப்பவே உனக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருந்திருப்பேன். ஒரு சின்ன ஐ டெஸ்டாவது பண்றதுக்கு சம்மதிச்சிருந்தாங்கன்னா உடனே தெரிஞ்சிருக்கும். உனக்கும் உடனே இன்ஃபார்ம் பண்ணியிருந்திருப்பேன். ஏன், உனக்கு இன்ஃபார்ம் பண்றதுக்கு வேண்டிய அவசியமே வந்திருக்காது. இங்க இருக்கிற மத்த டாக்டர்ஸே பார்த்திருந்திருப்பாங்க. அவங்க தான்டா காட்ட விரும்பல. சரி ஓகே, போனது போகட்டும். நீ இமிடியேட்டா ஆபரேஷனுக்கு ரெடி பண்ணு. முடிஞ்சா நாளைக்கே ஆபரேட் பண்ணிடலாம். சரி ஓகே, இப்ப போனவங்க சாயங்காலம் வரட்டும். அதுக்கப்புறம் நைட்டு எவ்வளவு நேரம் ஆனாலும் சரி இருந்து நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டே போறேன். நைட்டு எவ்வளவு டிலே ஆனாலும் சரி இருந்து எல்லா ஃபார்மாலிட்டிஸையும் முடிச்சுட்டு தான் போறோம். சரிப்பா, முடிச்சிடலாம். நாளைக்கு ஏர்லி மார்னிங் ஆபரேஷன் ஃபிக்ஸ் பண்ணிடு. அந்த பாப்பாவோட அம்மா கிட்டயும் சொல்லிடு. சரி ஓகே. நர்ஸ் எக்ஸ்ட்ரா ஒரு 2 பேரை அலர்ட்டா இருக்க சொல்லு. சரி. சரி ஓகே, குயிக்கா ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணு. நான் போயிட்டு ஓபியை பாக்குறேன். ம் இனிமேல் இந்த மாதிரி கேர்லெஸ்ஸா இருக்காத. சரி போ. யார் என்ன தப்பு பண்ணாலும் என் மேலதான் பாய்வான் எப்பவும். ஆனா என் மேலேயும் கொஞ்சம் தப்பு இருக்கு. முத்து சார் கிட்ட தான் கன்சல்ட் பண்ணணும்னு வர்றவங்க கிட்ட இனிமேல் கொஞ்சமாவது அரட்டி உருட்டி மற்ற டாக்டரை பாருங்கன்னு சொல்லணும். ஆனா நான் அப்படி சொல்ல முடியாதே, எனக்கு அந்த உரிமையும் இல்லை. அவங்களுக்குன்னு ஒரு சென்டிமெண்ட் இருக்கும். இந்த டாக்டர் கிட்ட பார்த்தாதான் கைராசியா இருக்கும், அந்த டாக்டர் கிட்ட பார்த்தாதான் கைராசியா இருக்கும்னு அவங்களே ஒரு நினைப்பு வச்சுக்கிறாங்க. அப்ப நம்ம என்ன பண்ண முடியும்? இப்ப கடைசியில அந்த பாப்பா தான் பாவம். இதுல நம்ம தலையே நடுவுல உருளுது. ப்ரோ, ஐ மிஸ் யூ ப்ரோ. நான் எங்கடா போயிட்டேன்? இங்க தானே இருக்கேன். உன்னை பார்க்காம இது வரைக்கும் நான் 1 மாசம் சேர்ந்தாப்புல இருந்ததே இல்ல பாத்தியா. சரி, அதுக்கு என்ன பண்ண முடியும்? அப்புறம் ப்ரோ, உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். என்னப்பா? நீ ஹாஸ்பிட்டல் போனியா? இல்லையேடா, குட்டிமா தான் பாத்துக்கிட்டு இருக்காங்க. நான் கேரளா போயிட்டு வந்துட்டு ஒரு நாள் கொடைக்கானல் தான் போயிட்டு வந்தேன். அம்மாவை பார்த்துட்டு அப்படியே எஸ்டேட்டையும் பார்த்துட்டு வந்தேன். ஏன், என்னாச்சு ஹாஸ்பிட்டல்ல? ஒரு குட்டி பொண்ணு ப்ரோ. அந்த பொண்ணுக்கு ஐ டியூமர். நல்ல வேலை, கேர்லெஸ்ஸா விட்டுருந்தா கேன்சரா மாறி இருக்கும். அச்சச்சோ. இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை ப்ரோ, ஆப்ரேட் பண்ணி ரிமூவ் பண்ணியாச்சு. ஓ தேங்க் காட். ஆமா ப்ரோ, இன்னும் ஒரு வாரம் தாமதிச்சிருந்தோன்னு வையேன், அந்த பாப்பாவுக்கு பார்வையே போயிருக்கும். இந்த இடியட் கோமு இருக்கான்ல ப்ரோ, என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணவே இல்லை. நானும் எமர்ஜென்சி இருக்கான்னு கேட்டுட்டே இருந்தேன். ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டா. ஆனா என் மேலேயும் தப்பு இருக்கு. நான் சேர்ந்தாப்புல இப்படி 1.5 மாசம் லீவு போட்டிருந்திருக்க கூடாது. ஒரு டாக்டரா இருந்துகிட்டு நான் இப்படி பண்ணது தப்பு தானே ப்ரோ. ஹாஸ்பிட்டலுக்கு என்கிட்ட தான் பார்க்கணும்னு நிறைய பேஷண்ட்ஸ் வராங்க. அவங்க எல்லாரையும் நான் இந்த 1.5 மாசமா ரொம்ப காக்க வச்சுட்டேன்ல. ஆமா தாண்டா, பட் அதுக்காக என்ன பண்ண முடியும்? நீ உன்னோட பர்சனல் லைஃபையும் பார்க்கணும்ல. பார்க்கணும் தான், இருந்தாலும் இவ்வளோ ரெஸ்பான்சிபிலிட்டியான ஜாப்ல இருந்துகிட்டு நான் 1.5 மாசம் லீவ் போட்டிருந்திருக்க கூடாது ப்ரோ. ஸ்விஸ் போயிட்டு ஒரு 10 டேஸ் 20 டேஸ்ல திரும்பி இருந்திருக்கணும். சரி விடு, அதான் எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிருச்சுல்ல, விடு. நீ இன்னைக்கு நைட்டு டெல்லி கிளம்பணும்னு சொல்லிட்டு இருந்த ப்ரோ. ஆமாடா, கிளம்புறேன்.
எப்போ ப்ரோ ரிட்டர்ன்? நாளைக்கு நைட்டு வந்துடுவேன். வந்துட்டு உடனே கொடைக்கானல் போயிடுவியா? ஆமா, கொடைக்கானல் வேற போகணும். ஆனா கமல் வேற பெங்களூருக்கு கூப்பிட்டுட்டு இருந்தா. அப்படி நீயும் வெண்ணிலாவும் கமலை போய் இன்னும் பார்க்கவே இல்ல. ஆமா ப்ரோ, நான் ஹாஸ்பிட்டல்ல இத்தனை நாள் இல்ல பெண்டிங் ஒர்க் நிறைய இருந்துச்சு. அதெல்லாம் முடிச்சிட்டு இந்த வீக்ல போலான்னு நினைச்சிருந்தேன். வெண்ணிலாவுக்கும் ஸ்டேஷன்ல நிறைய ஒர்க். சரி, அவங்களும் நியூ கப்பிள்ஸ், இப்ப போய் ஒன்னும் தொந்தரவு பண்ண வேண்டான்ட்டு இந்த வீக்கெண்ட் போலான்னு நினைச்சிருந்தோம். எப்போ பெங்களூர் கிளம்புற அப்படி? இந்த வீக்கெண்டு தான். சரி, அப்படின்னா நான் கமல் ப்ரோக்கு ஒரு கால் பண்ணி கேட்டுட்டு அதுக்குள்ள போயிட்டு வந்துடுறேன். ஆமா, போயிட்டு வந்துருங்க. என்ன நீ கமல் ப்ரோக்கு என்ன gift கொடுத்த? நான் கமலுக்கு gift எதுவும் திங்ஸா வாங்கி கொடுக்கல. 1 lakh அக்கௌண்ட்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். ஏன் ப்ரோ, ஏதாவது கோல்டுல gift எடுத்து கொடுத்துருந்துருக்கலாம்ல? இல்லப்பா, கமல் அங்க பெங்களூர்ல பெருசா வீடு பார்த்திருக்க அப்படி இல்ல. அதுக்கு எப்படியும் செலவு இருக்கும்ல, அமௌண்ட்டா கொடுத்தா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ப்ரோ, அப்படின்னா நானும் அதே மாதிரியே பண்ணிடட்டுமா? வெண்ணிலா கிட்ட கேட்டுக்கோடா. அவங்க வெண்ணிலாவோட மேடம்ல, அதனால வெண்ணிலா சைட்ல இருந்து ஏதாவது gift வாங்கி கொடுத்துடட்டும். நான் உன்ன மாதிரியே 1 lakh கமல் ப்ரோ அக்கௌண்ட்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். சரிப்பா, அதுவும் கமலுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா தான் இருக்கும். ஆமா ப்ரோ. கமல் ப்ரோக்கு பிசினஸ்லாம் நல்லா தானே போகுது? நல்லா தான் போகுது. ஆனா இப்போதானே பெரிய அமௌண்ட்டா இன்வெஸ்ட் பண்ணியிருக்க, அப்படி டக்குன்னு எடுக்க முடியாதுல்ல. ஆமா, அதுவும் சரிதான். கல்யாணம் எப்படி ப்ரோ நடந்தது? அதெல்லாம் நல்ல சிறப்பா நடந்ததுடா. நீ ஒருத்தன் இல்லாததுதான் குறை. குமார், வெற்றி எல்லாம் உன்னை கேட்டுட்டே இருந்தாங்க. எனக்கு மெசேஜ் அனுப்பியிருந்தாங்க ப்ரோ. ஆமாடா, உன்னைத்தான் ரொம்ப மிஸ் பண்ணோம். தூக்கமா வருது ப்ரோ. சரி, அப்ப தூங்கு. நான் இப்படியே தூங்கிக்கிடவா? தூங்குடா. இல்ல, மைனி வருவாங்கல்ல. உங்க மைனியும் அக்காவும் கிச்சன்ல ஏதோ போட்டு உருட்டிட்டு இருக்காங்க. இப்போதைக்கு வரமாட்டாங்க. நீ தூங்கு. நான் அப்படியே தூங்குறேன் ப்ரோ. தூங்கிட்டு இருக்கேன்னு என்கிட்ட சொல்லாம டெல்லி கிளம்பிடாத. எழுப்பி விட்டுரு என்ன? சரிப்பா, தூங்கு தூங்கு. எப்பப்பா உங்க மாமாவை டெல்லி வர வைக்கிறதுக்கு முன்னாடி அப்புறம் என்ன அப்புறம் கேஸ முடிச்சிட்டா போதுமா? வந்து சைன் பண்ண வேண்டாமா? அதான் வந்துட்டார்ல கார்த்தி. எங்க வந்தாரு? போன்லயே கால்ல உழுகாத குறையா கெஞ்சினேன். சும்மா இஷ்டத்துக்கு அடிச்சு விடாத என்ன. எங்க மாமா அப்படியெல்லாம் இருக்க மாட்டாரு. உங்க மாமா அப்படிலாம் இருக்க மாட்டாருதான். அது முன்னாடி, கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் அப்படி கிடையாது. குடுக்குற கேஸ் எல்லாத்தையும் 2 வாரம் 3 வாரத்துல முடிச்சிடுறாரு. முடிச்சிட்டு என்கிட்ட எல்லா டாக்குமெண்ட்டையும் கொடுத்துறாரு. நீ போய் பாத்துக்கடான்னு. பாருங்க, உங்களுக்கு அதை விட வேற என்ன வேலை? மாமாவால அத்தையை விட்டுட்டு எங்கேயும் போக முடியல. அவர் எங்க போனாலும் அத்தை நானும் வரேன்னு பின்னாடியே போறாங்க. மாமா போற இடத்துக்கெல்லாம் அத்தையை கூட்டிட்டு போறது அத்தைக்கு சேஃப் இல்லைல. அதனாலதான் அவர் வரமாட்டேங்கிறாரு. சரிதான், அதுக்காக நான் மும்பைக்கும் டெல்லிக்கும் மாறி மாறி பறந்துகிட்டு இருக்கேன். பாருங்க இப்ப என்ன? அதனால ஒண்ணுமில்ல, அதுவும் என்னோட வேலைதான். இருந்தாலும் உங்க மாமா கூடயே சுத்திக்கிட்டு இருந்துட்டு இப்ப தனியா சுத்துறது ஒரு மாதிரியா கை ஒடிஞ்ச மாதிரி இருக்கு. சரி, மாமா என்ன பண்றாங்க? எங்க டைரக்டர் கூட மீட்டிங்ல இருக்காரு. அந்த கேப்ல நைஸா வெளியே வந்து உனக்கு ஃபோன் பண்ணிட்டேன். இப்ப எனக்கு இந்த வேலையெல்லாம் பாக்குறதுல ஒரு பிரச்சனை இல்ல. நான் 1.5 மாசம் ஆச்சு சென்னைக்கு வந்து. உன்னை பார்க்க முடியலமா, அதான் எனக்கு ப்ராப்ளம். வீடியோ கால் பண்ணட்டா? ஆமா போ, யானை பசிக்கு சோள புரியா. இந்த பாத்தீங்களா, இந்த பேச்சு தானே வேண்டாங்கிறது. என்னால இங்க இருந்துகிட்டு பேசத்தான் முடியும். சரி கோச்சுக்காதீங்க. சரி சரி. ஆமா, ஹாஸ்பிட்டல்லாம் எப்படி போய்கிட்டு இருக்கு? ஹாஸ்பிட்டல்லாம் எங்கேயும் போகல. நான் தான் டெய்லி போயிட்டு வந்துகிட்டு இருக்கேன். பெஸ்ட் ஜோக் ஆஃப் த டே. டேய், இது இல்ல பெஸ்ட் ஜோக் ஆஃப் த டே அப்படின்னு சொன்னேன். ஆமா கார்த்தி, யாரோ கதவை தட்டுறாங்க. ஒரு 5 நிமிஷம் நிம்மதியா பேச கூட விட மாட்டாங்களே உங்க வீட்டுல. ச்சே, என்ன பொழப்படா இது. போய் யாருன்னு பாரு. கண்டிப்பா என் மாமியாரா தான் இருக்கும். இல்ல இது எங்க அத்தை. அதை எப்படிடா சொல்ற? எங்க அம்மாவா இருந்தா கதவையெல்லாம் தட்ட மாட்டாங்க, நேரா உள்ள வந்துருவாங்க. எங்க அத்தை தான் கதவை தட்டி கூப்பிடுவாங்க. பரவாயில்ல, பாத்தியா, சிபிஐ ஆபீசரோட வருங்கால பொண்டாட்டிங்கிறத நீ ப்ரூவ் பண்ணிட்ட. போதும், போன வைங்க. வைக்கிறேன். டாட்டா. டாட்டா. அப்புறமா கால் பண்றேன் என்ன? அப்புறமா தானே உங்க மாமா வந்துருவாரு. நீ கால் பண்ணாலும் அப்படியே நீ அட்டன் பண்ணி பேச விட்டுருவாரு. போவியா? சரி, போய் உங்க அத்தைட்ட என்னன்னு கேளு. ஓகே, பாய். நைட்டு கால் பண்றேன். சரிடா, டாட்டா. டாட்டா. இதே வாங்கத்தே. குட்டிமா பொண்ணு, போன்ல பேசிட்டு இருந்தியோ? ஆமாத்தே, கார்த்தி கூட பேசிட்டு இருந்தேன். அம்மா, இது என்ன பிளவுஸும் கையுமா வந்து நிக்கிறீங்க? குட்டிமா, இந்த பிளவுஸ் எல்லாமே எனக்கு லூஸா இருக்குடா. 2 கோடு லூஸ் ஆயிருச்சு. 2 கோடு லூஸ் ஆயிருச்சா? ஆமாத்தே, நீங்க கொஞ்சம் மெலிஞ்சுக்கிட்டே வர மாதிரி தெரியுது. அப்படியா? மெலிஞ்சுக்கிட்டே வரனா? எனக்கு பார்க்க அப்படித்தான் தெரியுது. சரி, அது இருக்கட்டும். இப்போ என்னத்தை செய்யணும்? அதான் குட்டிமா, இந்த பிளவுஸ் எல்லாமே 2 கோடு ரொம்ப லூஸா இருக்கு. அன்னைக்கு நம்ம தையல் எல்லாம் பிரிச்சு விட்டோம்ல, இப்ப பிரிச்சு விட்ட தையல் எல்லாத்தையும் யார்கிட்டயாவது கொடுத்து தச்சு வாங்கிட்டு வருவோமா? கொடன்னு லூஸா போட்டா நல்லாவே இல்ல. ஷோல்டர்லாம் ஒரு பக்கம் இறங்கிக்கிட்டே வருது லூஸா போட்டா.
ஆமா லூசா போட்டா ஷோல்டர் இறங்க தான் செய்யும். இப்போ இந்த பிளவுஸ்லாம் கரெக்டாக தான் இருக்கு. அதுவா, நான் முன்னாடி 2 ஊக்கு குத்தி வச்சிருக்கேன் இழுத்து. ஊக்கு குத்தி வச்சிருக்கீங்களா? சரிங்க தே. இங்க அக்கம் பக்கத்துல யாராவது டெய்லர் அக்கா இருக்காங்களா? நம்ம பிளவுஸ் தச்ச இடத்துல இந்த மாதிரி சின்ன சின்ன வேலையெல்லாம் பார்க்க மாட்டாங்கல்ல. இங்க அக்கம் பக்கத்துல இருக்கிற யாராவது அக்காங்க கிட்ட கொடுத்தோம்னா அவங்க உடனே செஞ்சு கொடுத்துருவாங்க. இங்க தெருமுக்குல ஒரு அக்கா டெய்லர் கடை வச்சிருக்காங்க. அவங்க கிட்ட வேணா போய் கேட்டு பாப்போமா? அப்படின்னா நான் எல்லா பிளவுஸையும் எடுத்துட்டு வரட்டுமா? சரி, நீங்க எல்லா பிளவுஸையும் எடுத்து ஒரு பையில போட்டு வைங்க, ரெடியா இருங்க. எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் அதை மட்டும் முடிச்சிட்டு வந்துடட்டுமா? வேலை இருக்கா? சரி, அப்ப நீ முடிச்சிட்டு வா, நான் எல்லா பிளவுஸையும் எடுத்து வைக்கிறேன். சரி, கரெக்டா இருக்கிற மாதிரி ஏதாவது ஒரு பிளவுஸாவது இருக்கா? ஒண்ணுமே இல்ல. சரி, அப்படின்னா ஒரு பிளவுஸ்ல ஒரு கோடு மட்டும் தச்சு அங்கேயே லைட்டா போட்டு பாருங்க சேலைக்கு மேல. கரெக்டா இருந்துச்சுன்னா அதே அளவு வச்சு மத்தது எல்லாத்தையும் அடிச்சிருவோமா? இல்ல, நம்ம முதல்ல பிரிச்சு விட்ட தடமெல்லாம் இருக்குல்ல, அது மேலேயே ஒரு தையலை போட்டு வாங்கிட்டு வந்துருவோம். ஓ, அத்தா அப்படி வரீங்களா? வெரி குட். ஆமா, அது ஈஸி தானே, நம்ம ட்ரையல் பார்க்கவே தேவையில்லை. சரிதான் சரிதான். அப்புறம் குட்டிமா, உங்க மாமா இன்னைக்கு வந்துருவேன்னு சொல்லிட்டு நேற்று நைட்டு கிளம்புனாரு டெல்லிக்கு. இன்னும் வரல. எப்போ வருவாரு? உங்ககிட்ட ஃபோன் இருக்குல்ல? இருக்கு. எங்க மாமா நம்பர் இருக்குல்ல? இருக்கு. அப்படின்னா நீங்களே உங்க வீட்டுக்காரருக்கு ஃபோன் போட்டு கேட்க வேண்டியதானே? அது ஒரு மாதிரியா இருக்கு. காலையில இருந்து 16 தடவை கால் பண்ணி பேசிட்டேன். என்ன பேசுனீங்க? எப்போ வருவீங்கன்னு கேட்டேன். சரி, என்ன சொன்னாரு மாமா? சாயங்காலம் ஃப்ளைட்டில் கிளம்பி நைட்டுக்குள்ளே இங்கே இருப்பேன்னு சொன்னார்ல. அப்புறம் நான் ஃபோன் பண்ணி கேட்டாலும் அதே தானே சொல்லுவார். அதுக்கு முன்னாடி வர முடியாதா? நான் வேணா கேட்டு பார்க்கட்டா? அதுக்கு தான் உன்னை ஃபோன் போட சொன்னேன். கேட்டு பார்க்குறியா? ஏத்தே, நேற்று நைட்டு தான் கிளம்பியிருக்காரு. இன்னைக்கு நைட்டுக்குள்ளே வந்துடுறேன்னு சொல்லியிருக்காரு. பேசாமல் போங்க, போய் ப்ளவுஸ் எல்லாம் எடுத்து வைங்க, வந்துடுவாரு போங்க. இப்போ நீ ஒரு ஃபோன் பண்ணி. மாமா அவங்க டைரக்டர் கூட மீட்டிங்ல இருக்காராம். இப்போ கண்டிப்பாக அட்டன் பண்ண மாட்டாரு. அப்படியா? அதனால தான் இப்போ நான் கால் பண்ணதுக்கு அட்டன் பண்ணலையா? ஐ வில் கால் யூ பேக் வித்தின் 10 மினிட்ஸ்னு மெசேஜ் அனுப்பியிருக்காரு. சந்தோஷம், மெசேஜ் அனுப்பிட்டு தான் இங்கே வந்திருக்கீங்க. ஆமாம். போங்க தே, பேசாம. காய்ச்சி கிடாதா குட்டிமா? காய்ச்சி கிடலத்தே. சரி போங்க, போய் எடுத்து வைங்க ப்ளவுஸ் எல்லாம். எனக்கு இன்னும் ஒரு 1/2 மணி நேரம் வேலை இருக்கு, முடிச்சிட்டு வரேன். சரி. அத்தை அத்தை. ஆமா, அத்தை நல்லா வெயிட் போட்டிருந்தாங்க. அன்னைக்கு ப்ளவுஸ் எல்லாம் சேரலன்னு சொல்லி தையல் பிரிச்சு விட்டோம். இப்போ வெயிட் குறைஞ்சிருக்குல்ல? ப்ளவுஸ் எல்லாம் லூஸ் ஆயிடுச்சுங்கிறாங்க. அப்போ அத்தைக்கு கியூர் ஆகிக்கிட்டே வருதோ? இல்லை ஒருவேளை நல்லா கியூர் ஆயிடுச்சா? ஹார்மோன்ஸ் எல்லாமே பேலன்ஸ்டாக இருந்தா உடம்புல வெயிட்டும் கரெக்டாக தான் இருக்கும். அத்தை இப்போ பழைய வெயிட்டுக்கே வந்துட்டாங்கன்னா அப்போ பழைய மாதிரியே மாறிட்டாங்களோ? அப்படின்னா இதை உடனே மாமாவுக்கு மெசேஜ் பண்ணணும். என்ன பேத்தி வந்திருக்கா போல 1 மாசம் கழிச்சு? 1 மாசமா? எவ்வளவு நாள் ஆச்சு? அதான் வந்துட்டா போல. ஒரு வழியா வெளிநாட்டுல இருந்து வர்றதுக்கு மனசு வந்துருச்சா? வெளிநாட்டுல இருந்து வந்து 1 வாரத்துக்கு மேல ஆச்சு. இங்க வர்றதுக்கு அவளுக்கு நேரம் இல்ல. வந்ததும் டியூட்டிக்கு கிளம்பிட்டா. டியூட்டி முடிஞ்சதும் அப்படியே இங்க வர்றேன்னு சொன்னா. அவங்க மேடம் வேற லீவ்ல இருக்காங்களா? இந்த பிள்ளைக்கு வேலை நிறைய இருக்கு போல. ஏன் ஸ்டேஷன்ல மத்தவங்க எல்லாம் இருப்பாங்கல்ல, இந்த பிள்ளை புதுசா வேலைக்கு சேர்ந்துருக்கிறவ தானே? புதுசா வேலைக்கு சேர்ந்துருக்கிறவ தான். இருந்தாலும் நல்லா படிச்சிருக்கா. அப்புறம் அவங்க மேடத்துக்கு கொஞ்சம் க்ளோஸ் ஆயிட்டால, அதனால எல்லா வேலையும் இவகிட்ட தான் கொடுக்குறாங்க. அவங்க மேடத்துக்கு கல்யாணம் ஆயிருக்கு, ஆனாலும் இன்னும் போய் பார்க்க கூட முடியல. அப்படியா? ஆமா, அப்பதான் வெளிநாட்டுல இருந்து உனக்கு நிறைய பொருள் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன், கொண்டு வந்து தாரேன்ட்டு 1 வாரமா சொல்லிக்கிட்டு இருக்கா. பிள்ளைக்கு இன்னைக்குதான் நேரம் கிடைச்சது. ஆனா பொருள் எல்லாம் அவங்க வீட்டுல இருக்கு பாத்துக்க. ஸ்டேஷன்ல இருந்து அப்படியே நேரம் இங்க வந்துட்டா. இந்த உள்ள குளிச்சுக்கிட்டு இருக்கா. அதானே கேட்டேன். வாசல்ல அந்த பூடிசு சூ அது இருக்குல்ல, அதை பார்த்துட்டு தான் நானுமே பிள்ளை வந்திருக்காளாக்குன்னு கேட்டேன். ஆமா ஆமா, இந்த ரெடி ஆகிட்டு இருக்கா, வருவா. அப்படியே யூனிஃபார்மோடய இருக்க முடியாதுல்ல, அதான் போயிட்டு ஏதாவது சேலை மாத்திட்டு வரேன் குளிச்சுட்டு போயிருக்கா. அப்படியே போயிட்டா, இந்த வந்துருவா. உட்காரு, பார்த்துட்டு போ. வெளிநாட்டுல இருந்து எனக்கு என்ன மாதிரி வாங்கிட்டு வந்திருப்பாளா? வாங்கிட்டு வந்திருந்தாருன்னா கொடுத்தா வாங்கிக்கோ. ஆமா, நீ என்ன வெங்காயம் வச்சுக்கிட்டு இருக்க இந்நேரத்துல? ஆமா, பொங்கலும் வெங்காய கொச்சும் பண்ணலான்னு இருக்கேன். அந்த பசங்களுக்கு சாப்பாடு கொடுத்து விடணும்ல. ஆமா, காசெல்லாம் கரெக்டா கொடுக்குறாங்களா? அதெல்லாம் தாண்டி எண்ணி வச்சுட்டாங்க மாசம் பிறக்கவுமே. பிறகுன்னா ஓம்பாடு கொண்டாட்டம் தான். ஆமா, கட்டுப்படி ஆகுதா? நல்லா கட்டுப்படி ஆகுது. வீட்டுல செய்யறதுல ஒரு கரண்டி அந்த பிள்ளைகளுக்கு டிஃபன் பாக்ஸ்ல எடுத்து வைக்க போறேன், அவ்வளவுதான். மத்தபடி பெருசா வேலையும் இல்ல, பெருசா செலவும் இல்ல. இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் காசு கூட கேட்டு வாங்கு. காத்துள்ள போதே தூத்திக்கிறணும். இல்ல, எனக்கு இதுவே நல்லா கட்டுப்படி ஆகுது. அந்த பிள்ளைகளுக்கு சேர்த்து சமைக்கிறதுக்கு மாசமா எக்ஸ்ட்ராவா ஒரு 3000 ரூபா தான் ஆகுது. மீதி காசு பூரா எனக்கு லாபம் தான். பாத்திரத்தையும் அந்த பிள்ளைய விலைக்கு கொண்டு வந்து கொடுத்துருதுகளா, அந்த வேலையும் எனக்கு இல்ல. பரவாயில்ல, பாத்தியா, யோகக்காரியாத்தான் இருக்க. நீயும் யோகக்காரி தான், உன் பேத்தியும் யோகக்காரி தான். ஆமா, நீ கண்ணு வைக்காத.
ஆமா, எனக்கு இருக்கிறதே 2 கண்ணு, அதையும் உன்கிட்ட வச்சுட்டு நான் எங்க போறது? என்னங்க? குளிச்சுட்டு வந்துட்டேன்னு நினைக்கிறேன். போன் பேசிட்டு இருக்கா என் பேரங்கிட்ட. ஏங்க, ஹலோ ஹலோ, எங்க கேக்குதா? யாத்தே வெளியே வந்து பேசுதே, நல்லா கேட்கும். இரு அப்பதா, இந்த வாரம் இரு. பிள்ளை சந்தோஷமா இருக்காளா? அவளுக்கு என்ன குறை? கடவுள் புண்ணியத்துல சந்தோஷமாத்தே இருக்கா. அதானே, நல்ல பணக்கார வீட்டுல வாக்கப்பட்டு போயிருக்கா. பிடிச்சாலும் பிடிச்சா நல்ல புளியங்கொம்ப வளைச்சு பிடிச்சிட்டா பத்தியா உன் பேத்தி. நீ வாயை வச்சுக்கிட்டு சும்மா இரு என்ன. இவெல்லாம் வேலைக்கு போகணும்னு அவசியமே இல்லை. ராணி மாதிரி உட்காந்து சாப்பிடலாம். எவ்வளவு சொத்து இருந்தாலும் நம்ம வேலை பார்த்தாதான் அந்த சொத்து நிலைச்சு நிற்கும். உட்காந்து சாப்பிட்டோம்னா 4 நாள்ல எல்லா சொத்தும் காலியா போயிடும். இவ்வளவு சொத்து இருக்கே, ஆனாலும் என் பேரன் வேலை பார்த்துக்கிட்டு தானே இருக்காரு. ஆமாங்க, அதான் அந்த பேக்ல தான் நான் அப்பதாக்கு வாங்கிட்டு வந்ததெல்லாம் வச்சிருக்கேன். அப்படியே எனக்கும் என்ன மாதிரி வாங்கிட்டு வந்திருப்பான்னு நினைக்கிறேன். அந்த பேக்குக்குள்ள ஒரு கவர்ல அப்பதாக்கு வாங்கினது எல்லாத்தையும் போட்டு வச்சிருக்கேன். அந்த கவரை அப்படியே எடுத்துட்டு வந்துருங்க. அங்க அந்த மணமணக்கிற சென்ட் எல்லாம் இருக்கும், அது எனக்கு வாங்கிட்டு வந்திருப்பாளான்னு தெரியலையே. சாக்லேட் தான் என்னமோ நிறைய வாங்கி இருக்கிறதா அன்னைக்கு போன் பேசும்போது சொன்னான். சாக்லேட்டா? அதுவும் எனக்கு நல்லா பிடிக்கும். நேரம்லாம் ஆகாதுங்க, நீங்க வாங்க. வந்ததும் அப்படியே அப்பத்தா கிட்ட அதை கொடுத்துட்டு ஒரு 5 நிமிஷம் அப்பத்தாட்ட பேசிட்டு இருந்துட்டு அப்படியே நம்ம கிளம்பிடலாம். ஓகே, பாத்துட்டேன். சரி, ஒரு 15 மினிட்ஸ்ல அங்க இருப்பேன். நீ வெயிட் பண்ணனா? சரிங்க, மெதுவா வாங்க, நான் அப்பத்தா கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். ஓகே நிலா. யாத்தே, பேரங்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தியோ? ஆமா அப்பத்தா, எனக்கு இன்னைக்கு தான் கொஞ்சம் ஃப்ரீ டைம் கிடைச்சது. அப்படியே சரி உன்னை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். ஒரு வாரம் ஆச்சுல ஊருக்கு வந்து, ஆனாலும் உன்னை பார்க்கவே இல்லை பத்தியா. இன்னைக்கு கொஞ்சம் ஸ்டேஷன்ல வேலை கம்மியா இருந்தது. சரி இன்னைக்கு வந்து பார்த்தாதான் உண்டுன்ட்டு வந்துட்டேன். ஆனா உனக்கு வாங்கி வச்சதையெல்லாம் வீட்டுல வச்சுட்டு வந்துட்டேனா, அதனாலதான் அவன் பேரனை எடுத்துட்டு வர சொல்லிக்கிட்டு இருந்தேன். வெளிநாடெல்லாம் எப்படி இருந்தது? நல்ல குளுக்குளுன்னு இருந்தது. இந்த ஊரை தாண்டினது கிடையாது நீ எல்லாம். ஆனா பாத்தியா, ஏரோப்ளான் ஏறி வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்துட்ட. ஆமா, என் வீட்டுக்காரர் கூட்டிட்டு போனாரு, போயிட்டு வந்துட்டேன். அதான் யோகங்கிறது. ராஜ வாழ்க்கை கிடைச்சிருக்கு பாத்தியா உனக்கு. ஆமா கிழவி, ராஜ வாழ்க்கை கிடைச்சாலும் இன்னமும் நீ பாக்குற இந்த வேலையை விட மாட்டேங்கிற பத்தியா. ரோடா சுத்திக்கிட்டு இருக்க. ராஜ வாழ்க்கை கிடைச்சாலும் அது இப்பதான். ஆனா நான் பாக்குற வேலை தான் எனக்கு ராஜ வாழ்க்கை. அதுல நான் தான் ராணி. இப்ப எனக்கு கிடைச்சிருக்கிற ராஜ வாழ்க்கை நான் சம்பாதிச்சது எதுவும் கிடையாது. அது எல்லாமே என் மாமனார் சம்பாதிச்சது. ஆனா நான் இப்ப மாசம் 30,000 ரூபாய்க்கு மேல சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கேன். உன்னால முடியுமா கிழவி? முடியாதுதா, முடியாது. படிச்சு பரீட்சை எழுதி வாங்கியிருக்கேன் வேலை. உன்னே மாதிரி வீடு வீடா போய் பொருளை பேசிக்கிட்டு இருக்கிறவ கிடையாது நானு. சரி சரி, போதும் இந்த பேச்சு. அப்பத்த செலவுக்கு காசு வச்சிருக்கியா? என்கிட்ட தாராளமா இருக்குதா. எனக்கு நாளைக்கு நாளான்னைக்கு சம்பளம் வந்துடும். காசு கொண்டு வந்து தாரேன்னு. வெண்ணிலா, அத பிள்ளைங்க பேர்ல அப்படியே பேங்க்ல போட்டுக்கிட்டே வா, என் கையில கொடுக்க வேண்டாம். என்கிட்டயே இப்ப தாராளமா காசு இருக்கு. நானும் இந்த சமையல் வேலை பார்த்து சம்பாதிக்கிறேன்னா உங்க அப்பனும் இந்த மாசமும் காசு கொண்டு வந்து கொடுத்துட்டான். அப்படியா? ஆமா, அதனால அப்பத்தா கிட்ட காசு இருக்கு. நீ பேங்க்லயே போட்டுட்டு வா. சரி அப்பத்தா. இது என்னது?